ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவை லாங் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி வந்து சண்டேயில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்ங்க, இன்றைக்கி சண்டேங்க. இன்றைக்கி சண்டே வந்து நான்வெஜ் செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி தட்டைப்பயிர் தாங்க செய்ய போகிறேன். தட்டைப்பயிர் வந்து குழம்பு வச்சு ரசம் வைக்க போகிறேங்க சிம்பிளாக. ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகணும், அதனால நான்வெஜ் செய்யலை. இந்த 2 வீக்காகவே நான்வெஜ் நாங்கள் செய்யவே இல்லைங்க. அம்மா வீட்டில் செய்வாங்க. இன்றைக்கி 2 தம்பிங்களுக்கும் அங்கே வச்சு சாப்பிட வச்சுக்குவோம். நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு சீட் ஒன்று போட்டிருந்தோங்க. அதுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா பூஜை அறைதாங்க. அது வந்து இன்னும் நாங்கள் ஒரு 2-3 வாரம் ஆகிடுச்சு. இன்னும் அதை நாங்கள் செட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் வந்து சும்மா 2 ரேக் மட்டும் வச்சு சாமி படம்லாம் வச்சுருக்கோம். இப்போ அது வந்திருக்குங்க. வாங்க அதை பார்க்கலாம். பாருங்கள், சாமியெல்லாம் இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். மேலே 2 ரேக் மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கீழே பெரிய ஸ்டூல் வச்சு அதில் சாமி படம்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் எடுத்து இந்த பூஜை ரேக்கில் தான் செட் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் தான் நம்ம செட் பண்ண போகணும். இந்த கீழே இருக்கிறது மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அதை அப்படியே செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 2 ரேக்கு அப்படியே தாங்க இருக்க போகுது. வீட்டுக்கு முன்னாடியும் இந்த சைடு பின்னாடியும் தறி ஓடுதுங்க. வீடியோ பேசுகிறது புரியுதான்னு தெரியலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மைக்கெல்லாம் நான் வாங்கலை. ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ வந்து தட்டைப்பயிர் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாதம் வைக்கணும். வச்சுட்டு ரசம் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு போக போகிறோங்க. தோட்டத்துக்கு போய் அருகம்புல்லும் அரளிப்பூ பறிச்சுட்டு வர போகிறோம் நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக. நாளைக்கு எந்த கோயிலுக்கு போகிறோன்னா விநாயகர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். நான் அங்கே போயிட்டு நாளைக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சாப்பாடு தாங்க வச்சு கொடுப்பறேன். இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு. தட்டைப்பயிருங்க. நானும் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. அத்தை வந்து சின்ன வெங்காயம்லாம் ஒழிச்சு இதில் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. நான் இன்றைக்கி சண்டே லீவு, ஆனால் வேலைக்கு போயிட்டுருக்கனால என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. தம்பிங்க 2 பேரும் ஸ்கூல் அனுப்பிச்சுடணும் 9 மணிக்கு. நானும் 10 மணிக்கு வேலைக்கு கிளம்புவேங்க. அதனால் அத்தை வந்து வெங்காயம்லாம் ஒழிச்சு வச்சுருவாங்க. இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டுங்க. இது வெறும் டிவி பாக்ஸ் மட்டும்தான். இது வந்து பில் புக்கு. இந்த பொட்டியில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது. இந்த ஸ்டூவில் இந்த பக்கம் நோட்டி விட்டுட்டு இந்த பூஜையை இங்கே தாங்க செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு வழியாக செட் பண்ணியாச்சுங்க. இங்கேருந்து ஸ்டூல் எடுத்துகிட்டு இந்த ஸ்டூலை இங்கே செட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஜாமானம்லாம் இருக்குது, அதனால அங்கே வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பராக செட் பண்ணிட்டேன். இந்த பெரிய படம்லாம் உள்ளே வைக்கவே முடியல, அதனால சரி மேலேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சிலையும் உள்ளே வைக்க முடியலங்க. அது வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக தான் இந்த கண்ணாடி இருந்துச்சு, அந்த இடத்துல இதை வச்சுட்டேன். இந்த மாதிரி செட் பண்ணிட்டேங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் 2 ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் திருநீர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் கீழே ஒரு ரேக்கில் இந்த பூஜை சாமானும் பத்தி கற்பூரம் இதெல்லாம் வச்சுருக்குங்க. இதை செட் பண்ணியாச்சு. ஃபைனலாக தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. வர வழியிலே அரளிப்பூ பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அருகம்புல் பறிச்சிட்ருக்கோம். சாமிக்கு மாலை கட்டி நாளைக்கு காலையில் போடணும். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். தங்கச்சிலாம் வந்துருந்தாங்க. தங்கச்சி, தம்பி,
அப்புறம் பசங்களாம் சேர்ந்து கேரம் விளையாண்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.